என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். டிசம்பர் 26ஆம் நாள். இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு பிறனுடைய பக்தி. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ரோமர் 15ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள். நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். ரோமர் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இன்று நாம் வாசித்த முதல் 3 வசனங்கள் நமக்கு ஒரு புதிய பொறுப்பை கொடுக்கின்றன. நாம் நம்முடைய பக்தியிலே இன்றும் வளர வேண்டியதாய் இருக்க பிறனுடைய பக்தியை வளர்க்க வேண்டும் என்று திருமறை கூறுகிறது. பக்தி என்பது வாழ்க்கையின் இறுதி வரை வளர்ந்து கொண்டே இருப்பது. திருமறையை பலமுறை படித்து தியானித்திருந்தாலும், பல நூறு ஆன்மீக செய்திகளை கேட்டிருந்தாலும் நாம் இன்னும் வளர வேண்டியவர்கள்தாம். இருந்த போதிலும் நம்மை சூழ புதிய விசுவாசிகளும் இளம் வாலிபர்களும் பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அவர்கள் பக்தியிலே வளரத்தக்கதாய் அவர்களோடு அன்பாய் பழகி அவர்களும் அநேக ஆன்மீக நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் வாய்க்கால்களாய் நாம் மாற வேண்டும். பலவீனரை தாங்க வேண்டியது பலமுள்ளவர்களின் பொறுப்பு. அவர்கள் ஒழுங்காக ஆராதனைக்கு வர ஊக்குவிக்க வேண்டும். கருத்தோடும் ஆவியோடும் பாட கற்றுக் கொடுக்க வேண்டும். வசன நெறிகளை வாழ்க்கையிலே கடைபிடிப்பது எப்படி என்று சொல்லி நெறிப்படுத்த வேண்டும். நாமும் பக்தியில் வளர வேண்டும். பிற இளம் விசுவாசிகளையும் பக்தியில் வளரச் செய்ய வேண்டும். இது பிறருக்கு பிரியமாய் நடப்பதாகும். நம்மை நாமே நேசிப்பது போல பிறரையும் நேசிப்பதாகும். நீச்சல் பழகும் ஒருவனுக்கு பயிற்றுவிக்க நிச்சயமாய் நீச்சல் தெரிந்த ஒருவர் வேண்டும். அதுபோல்தான் இதுவும். 5, 6, 7 வசனங்கள் சபையின் ஒற்றுமையை வற்புறுத்துகின்றன. தேனீக்கள் 100 கணக்கில் இருந்தாலும் ஒரே தேன்கூட்டில் ஒற்றுமையாய் வாழ்கின்றன. ஒன்றோடொன்று மோதி கொள்ளாமல் ஒரே தேன்கூட்டில் தேனை சேகரிக்கின்றன. 6 அறிவு படைத்த நாமும் தேவனிடத்திலிருந்து பொறுமையையும் ஆறுதலையும் பெற்று சபை சகோதரரோடு ஏக சிந்தையாய் செயல்படுவது மிக மிக அவசியம். நான் என்று தனிப்படுத்திக் கொள்ளும் கர்வம் கூடாது. ஒருமனப்பட்டு பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். பவுல் முத்தாய்ப்பாக சொல்வது, கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டார், நமக்காக நிந்தைகளையும் ஏற்றுக்கொண்டார். நாமும் பிறரை அன்போடு ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக பாடுகளை ஏற்றுக்கொள்ளவும் பக்குவப்பட வேண்டும். கிறிஸ்தவம் என்பது ஒரு கூட்டு நெறி. பிறருக்காக கவலைப்படாதவன் கிறிஸ்தவன் அல்லன். கிறிஸ்தவம் என்பது ஒரு கூட்டு நெறி. பிறருக்காக கவலைப்படாதவன் கிறிஸ்தவன் அல்லன். ஜெபம். தேவனே, பிற சகோதரரை நேசிக்கவும் அவர்களை உமக்குள் ஊக்குவிக்கவும் தக்கதான கிறிஸ்துவின் அன்பை தாரும். ஆமேன்.